வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 4:30 6 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 5:32 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:55 வரை பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:13 வரை சதுஸ்பாத கரணம், அதன் பிறகு 5:32 வரை நாகவ கரணம், அதன் பிறகு கிஸ்தும் கிணம் கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம தினம் இன்று பிற்பகல் 2:55 வரை மூல நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு பூராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இன்று சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்றைய நாள் நீங்கள் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகள் எதுவும் செயல்படாமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை காட்டி அங்கே வெற்றி கொடியை நாட்ட வேண்டிய கட்டத்துக்கு இன்றைக்கி உள்ளாவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் அதாவது உழைப்பை ஃபுல்லாக காட்டணும். அப்போ தான் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு இணையாக சக ஊழியர்கள் போட்டி போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இணையாக நீங்கள் பேர் வாங்கணுன்னாக்கா நீங்கள் உங்களுடைய திறமைகளை முழுசும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உண்டுங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரோட ஒற்றுமை நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஆதாயம், வியாபாரம் நல்லா அருமையாக இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் விளையக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளுங்க. இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளில் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளால் சந்தோஷம் அடைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக உங்களுடைய செயல்களை இனிதே முடிக்க உகந்த நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் மாறக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் நடக்கும். இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைக்கு கிடைத்த பாராட்டுகள் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் எண்ணம் அறிந்து மற்றவர்கள் உங்களை புரிந்து பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய செயல்திறன் அதிகம் உள்ளதால் உங்களுக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான சிறந்த நாளாக இந்த நாள் அமைங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் ஒத்துழைப்பு உண்டு.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வரவை மீறிய செலவு இருப்பதால் சிக்கனம் தேவை இன்று. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காரிய சித்தி அடையிறதுக்கு நீங்கள் முழு மூச்சாக இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய செயல்திறன் கருதி உங்களுடைய அலுவலக பணியிலேயோ அல்லது குடும்பத்தினரோ அல்லது கிராமத்தில் இருந்தீங்கன்னா கிராமத்திலேயோ சரி, ஆக உங்களை புகழ்ந்து பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. அதனால் நீங்கள் தலைமை ஏற்பும் நிகழ்வும் சிலருக்கு நடக்கும். சிலருக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் கூடக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடப்பதால் மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணத்திலே தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்று வாசலுக்கு வரும், உங்கள் வாசல் வரும் வாய்ப்பு இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்தோஷம் கரை புரண்டோட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய எண்ணங்களிலே நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஆசைப்பட்ட பொருள் வாங்குவதற்கான உகந்த நேரமாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் கணவன் மனைவி உறவு சீர்படும். உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அல்லது பாராட்டு, அந்த பாராட்டை உங்களிடம் இன்னார் குழந்தை தான் சொல்லி பாராட்டும் விதமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வசதிகள், ஆடம்பர வசதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாதகம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. 11ஆம் இடத்துல சந்திரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தொட்டது துளங்கும், வச்சது விளங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றி செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் செஞ்சால் அது பலிக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் வெளி மாநிலமோ வெளி நாடோ அல்லது வெளி மாவட்டமோ செல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வெளியிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் அதிகரிக்கக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகத்தால் யோகம் உண்டுங்க. இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஆர்வ மிகுதியால் சில தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானம், விவேகம், நிதானம் இதை நீங்கள் கடைப்பிடிச்சாகணும். எதாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அர்ஜென்ட் துரிதம் அப்படின்னு காட்டுது. அதனால் முடிந்தவரை அதை துரிதம் இருக்க வேண்டியதான், வேகம் இருக்க வேண்டியதான், ஆனால் விவேகமாக இருக்கணும். இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள், ஆர்வ கோளாறுலாம் ஏற்படாதுங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு தேவைப்படும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் கருணை இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் இறை வணக்கம், இறை வழிபாடு இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சீங்கன்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய மிக உயர்ந்த அருமையான நாளுங்க. இந்த நாளில் தர்மம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் யாருக்கேனும் ஏதேனும் இருக்கும் பொருளை கடன் வாங்கி செய்ய வேண்டாம், இருக்கும் பொருளை கொஞ்சம் தானமாக செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனைவியை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னாக்கா மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினால் நன்மை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தந்தை மீது இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைய உங்களை எதிர்த்தவங்க இன்று உங்களிடம் எதிரே இல்லாமல் பறந்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளிநாட்டு பொருள்கள் வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதிக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வருவதற்கான இருந்த தடைகள் இன்று நீங்கக்கூடிய நாளாகவும் பணம் வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய செலவுகள் குறைந்து பண வரவு வருவதற்கான உகந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான சிறந்த நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களிலே உதித்த அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்கள் ஆசைப்படி இன்றைக்கி எல்லாமே நடக்குங்க. அதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவி உறவில் நல்ல சந்தோஷம் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சூழல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையும் உண்டு, விருந்து உபசரிப்பு ஏற்பாடு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிக்காட்டி புதியது ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய புகழ், உங்களுடைய செயல் திறன், உங்களுடைய வேலையின் பலு எல்லாமே இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுக்கு பாராட்டு மழையும் உண்டு. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் என்று மற்றவர்கள் சொல்ல அதை நீங்கள் தேனாறு பாய்ந்தது போல் இருக்கும். இன்னைக்கு மற்றவர் புகழுறது உங்களுக்கு காதில் தேனாறு பாய்ந்தது மாதிரி இருக்கும். ஆக மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய அமையும். இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தோர சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தகப்பன் அல்லது தாயின் பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் என்றது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த உழைப்புக்கு தக்க ஊதியம் இன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய நிலுவை பணம் உட்பட இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதுக்கான நேரமும் வந்துடுச்சு. அதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவிற்கான மிக சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் இன்றைய நாள் விவாதம் வேண்டாம். விவாதத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையும் நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.